உங்கள நிறைய பேர் நடந்து முடிஞ்ச சம்பவத்தை நினைச்சு எப்பவும் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி நபர்களுக்கு வில்லிஸ் எச் கேரியர் அவருடைய வழியை நீங்க பின்பற்றுனீங்கன்னா உங்களுக்கும் கவலையில இருந்து வெளியே வர முடியும். யார் இந்த வில்லிஸ் எச் கேரியர்? அவரு அமெரிக்கால கேரியர் கம்பெனி அப்படின்ற ஒரு பெரிய நிறுவனத்தோட தலைவராக இருந்தவர். இப்போ அவரை பத்தி ஒரு சின்ன கதை நான் சொல்றேன். வில்லிஸ் எச் கேரியர் அவரு இளைஞனா இருந்தபோது ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அந்த கம்பெனில அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒர்க் என்னன்னா கேஸ் சுத்தப்படுத்துற கருவியை பொறுத்துறது. அந்த கேஸ் சுத்தப்படுத்துற கருவியை அவர் ஒரு பெரிய நிறுவனத்துக்காக பொருத்தி கொடுத்தாரு. அந்த பெரிய நிறுவனம் சில நாட்கள் கழித்து வில்லிஸ் எச் கேரியர் அவரை கூப்பிட்டு, உங்க கான்ட்ராக்டை நாங்க கேன்சல் பண்றோம், ஏன்னா உங்களுடைய அந்த கேஸ் சுத்தப்படுத்துற கருவி ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அவர் ரொம்ப மன வருத்தப்பட்டாரு. ஏன்னா இதனால அவர் இழக்க போற தொகை என்னன்னா $20,000. அந்த காலத்துல $20,000 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தொகை. அதை அவர் இழக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரால் நைட்டு தூங்கவே முடியலையாம். ரொம்ப கவலைப்பட்டதுனால அவரால் சாப்பிட கூட முடியலையாம். இந்த மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமா போயிட்டே இருந்திருக்கு. அவரு இறுதியா ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இனிமேல இருந்து நான் கவலைப்படவே மாட்டேன், இந்த பிரச்சனையை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், சரி நடந்து முடிஞ்சிருச்சு, பரவாயில்ல, நான் இதை ஏத்துக்கிறேன். இப்போ நான் கவலைப்படுறதை நிறுத்திட்டு நான் என்ன செய்ய போறேன்னா சிந்திக்க தொடங்க போறேன். இத பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு நான் ஆராய போறேன் அப்படின்னு அவர் முடிவு எடுத்தாராம். என்னைக்கு இந்த முடிவை அவர் எடுத்தாரோ அன்னில இருந்தே அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா பல ஐடியாக்களை உருவாக்க ஆரம்பிச்சிருக்காரு. இறுதியில அவருக்கு ஒரு ஐடியா கிளிக் ஆயிருக்கு. அது என்ன ஐடியான்னா, எக்ஸ்ட்ரா இன்னொரு $5,000 அவர் ஸ்பெண்ட் பண்ணாருன்னா அந்த மெஷினை சரி செய்ய முடியும் அப்படின்ற அந்த ஐடியாவை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் கண்டுபிடிச்ச உடனே அந்த $5,000 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி இறுதியா அந்த கேஸ் சுத்தப்படுத்துற கருவியை சரி பண்ணி கொடுத்திருக்காரு. சரி பண்ணி கொடுத்த உடனே அவருக்கு லாபமும் என்ன கிடைச்சிருக்குன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு $15,000 லாபமாவும் கிடைச்சிருக்குது. அந்த பிரச்சனை நடந்து முடிஞ்ச சம்பவத்தை அவர் மறக்க ஆரம்பிச்சாரோ, எப்போ அதை அவர் ஏத்துக்கிட்டாரோ அப்ப இருந்து அவருக்கு நல்ல முறையில கவலையில இருந்து வெளியே நல்லா சிந்திக்க முடிஞ்சுதான். இப்படி சிந்திக்க முடிஞ்சதுனால இறுதியா அவர் வெற்றியும் அடைஞ்சிருக்காரு. ஒரு $15,000 அடிஷனலா லாபமும் சம்பாதிச்சிருக்காரு. இந்த மாதிரி வில்லிஸ் கேரியர் அவருடைய இந்த ஃபார்முலா, அதாவது நடந்து முடிஞ்ச பிரச்சனைகளை ஏத்துக்கிட்டீங்கன்னா, கவலைப்படாம இருக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க நல்லபடியா சிந்திக்க தொடங்குவீங்க அப்படின்றதுதான் அந்த ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை நீங்க உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களை மோதி தாக்க வர்ற எந்த விதமான துரதிர்ஷ்டமான பிரச்சனைகளை உங்களால உடைச்சு எறிய முடியும். அப்படி உங்க பிரச்சனைய தைரியமா கவலைப்படாம எதிர்கொண்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உங்களால மகிழ்ச்சியா வாழ முடியும். எல்லாம் கடந்து போகுமடா, இந்த உண்மையை கண்டவன் ஞானியடா. நீங்க இப்படி ஒரு ஞானியா வாழ தொடங்கிட்டீங்கன்னா கடந்து போகும் எந்த பிரச்சனைகளும் உங்களை பாதிப்படைய செய்ய முடியாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நித்தமும் நிம்மதியா வாழ உங்களால முடியும். வாழ்க வளமுடன். இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உபயோகமுள்ளதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.